லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, மினிமம் லாஸ் தான் அப்படின்னு இருக்கும். ஆனால் மார்க்கெட் நல்லா கீழே இறங்கிடுச்சு அப்படிங்கும்போது புட் ஆப்ஷனில் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா, அதனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ப்ராஃபிட் தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்பாங்க. இதை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணிட முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். சரியா, ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னா என்ன, அதை வச்சு எப்படி நம்ம வந்து நல்லா அதாவது ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இது முக்கியமாக ஆப்ஷன் பையருக்கான வீடியோ. சரியா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மோஸ்ட்லி அந்த நேம்லேயே வந்துடுது பாருங்கள், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். அதாவது மற்றவங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் வந்து வேட்டையாட போகிறீங்க. சரியா, அதாவது மற்றவங்க உங்களுக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க இல்லையா, அது நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறப்போ மற்ற புட் ஆப்ஷன் பையராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் உங்களோட செல்லராக இருக்கலாம். சரியா, நீங்கள் பையராக இருக்கிறப்போ உங்களோட செல்லராக இருக்கலாம். அவங்க போட்டிருக்க ஸ்டாப் லாஸை நீங்கள் வந்து வேட்டையாட போகிறீங்க. அதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். அது எப்போ நடக்க போகுதுங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் டைப் இருக்கணும். ஓகேவா, ட்ரேடிங் சிஸ்டம் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டேட் பாருங்கள், அதாவது December 21. ஸோ மார்க்கெட் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகேவா, மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த லெவல் இருக்குது இல்லையா, கரெக்டாக இந்த பாயிண்ட் பாருங்கள், ப்ரீவியஸ் டேவோட ஹை. ஓகேவா, இது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் நினைப்பாங்க வந்து ஓகேவா, இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லைனாக இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இப்படி இவ்வளோ தூரம் தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஸோ இதை வந்து சப்போர்ட் லைனாக நினச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்திருக்கோம். அடுத்த கேண்டில் வந்து பார்க்குறாங்க. ஓகேவா, அடுத்த கேண்டில் வந்து நல்ல ஒரு க்ரீன் கேண்டிலாக விழுது. சரியா, இந்த கேண்டில் தெரியுதா, ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்கிற கேண்டில் பாருங்கள், நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ என்ன எல்லோரும் நினச்சிருப்பாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஏன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஒருவேளை வந்து இது கேப் அப். ஓகேவா, இந்த கேப் அப் ஆயிடுச்சு இல்லையா, மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேப் அப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த கால் ஆப்ஷன் பையர் இருக்காங்க இல்லையா, இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோன்னா கால் ஆப்ஷன் பையர், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் இந்த இடத்துல முடியுது இல்லையா, புல்லிஷாக இந்த இடத்துல முடிகிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த கேண்டலுக்கு ஸ்டார்ட் ஆகிறப்போ இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருவாங்க. ஓகேவா, இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருவாங்க. சரியா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கரெக்டாக எடுத்துருவாங்க. இந்த லெவலில், அதாவது 43,000 கிட்ட, அதாவது இந்த லெவல் எதுனான்னு பார்க்க பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த பாயிண்ட் 43,472 இந்த இடத்துக்கிட்ட ஒரு இது எடுத்துருவாங்க, என்ட்ரி எடுத்துருவாங்க. கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 43,400. ஓகேவா, 43,400 கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணுறாங்க. சரியா, ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, பாதி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கேண்டிலோட லோவை வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ். சரியா, இன்னும் பாதி பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த லைன் ஓகேவா, ஏற்கனவே சப்போர்ட் எடுத்துகிட்டு இல்லையா, அதனால் இந்த லைன் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங் வந்து இறங்கிட்டு போணுச்சு இல்லையா, ஸோ இந்த ஸ்விங் அதாவது இந்த டேவோட லோ. ஓகேவா, ஸோ இந்த லெவலை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரேடிங் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் பார்த்தீங்கன்னா வரிசையாக இங்கே வந்து ஒரு சில பேர் இங்கே ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து அந்த கரெக்டான அந்த க்ளோசிங் கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த டேவோட லோ. ஓகேவா, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஸோ 3 விதமான மக்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ 3 விதமான ஒவ்வொரு ட்ரேடரும் ஒவ்வொரு டைப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஸோ வரிசையாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இருக்கும். சரியா, ஸோ இப்போ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இந்த பாருங்கள், நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹேமர் பேட்டர்ன். ஓகேவா, புல்லிஷ் ஹேமர் மாதிரி இருக்குது, இல்லைனா டோஜின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா, புல்லிஷ் ஹேமர் இல்லைனா புல்லிஷ் டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஸோ இதுவும் நல்ல க்ரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் முடிஞ்சோன்னே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இங்கே பாதி பேர் என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஓகேவா, இந்த இடத்துல சில பேர் என்ட்ரி ஆகிருப்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா, இந்த இடத்துல 43,480 இந்த இடத்துல பாதி பேர் என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோ. ஓகேவா, இங்கே வந்து சில பேர் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இதே இடத்துல என்ட்ரி எடுத்தவங்கள இன்னும் சில பேர் அதே மாதிரி ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ கிட்ட ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து இந்த டே லோ இருக்கு இல்லையா, இதுக்கிட்ட ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க.
ஸோ மோஸ்ட்லி என்ன ஆயிடுச்சு இங்கே, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நிறைய போட்டுட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும்னு நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ட்ரேடு என்ட்ரிக்கு தகுந்த மாதிரி நிறைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த வந்து போட்டாங்க. ஓகேவா, நிறைய ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பையராக இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா புட் ஆப்ஷன் செல்லராக கூட இருக்கலாம். சரியா, ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சரியா, உங்களோட இப்போது இது கால் ஆப்ஷன் மார்க்கெட் மேலே எதுனா கால் ஆப்ஷனாக இருக்க, கால் ஆப்ஷன் பையர் தானே வந்து மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட் பண்ண நினைப்பாங்க. ஸோ அதனால் கால் ஆப்ஷன் பையர் வந்து இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்க. அதே போல் என்ன பண்ணுவாங்க, புட் ஆப்ஷன் செல்லரும் இங்கே வந்து ஸ்டாப் லாஸை போட்டுட்டு மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறாரு. சரியா, இப்போ என்ன ஆகுது பாருங்கள். ஸோ அடுத்த கேண்டலும் ஃபார்ம் ஆகுது. மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகும். அடுத்த கேண்டில் வந்து இந்த ஸ்டார்ட் இங்கே ஆகும். திரும்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேலே போயிருக்கும். ஏன்னா இந்த விக்கு தெரியுது இல்லையா, அப்போனா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு தான் அடுத்தது கீழே வந்திருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்படி தெரியுது ரெட் கேண்டில். ஆனால் முடிகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இங்கே மேலே போக போக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஹையெல்லாம் தாண்டி வந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிறைய பையர் வந்து பை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, நிறைய பையர் வந்து இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடுத்தடுத்த இஞ்செல்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து அவங்க வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா, ஸோ இப்படி ஓவரால் என்ன ஆயிடுச்சு, நிறைய ஸ்டாப் லாஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு நினச்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த கேண்டில் முடிகிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துக்கிட்ட ஸ்டாப் லாஸ் போட்டாங்க இல்லையா. சரியா, இந்த கேண்டலோட ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகி மார்க்கெட்டிங் நல்லா கீழே வந்துடும். அடுத்து இந்த ஸ்டாப் லாஸோட ஹிட், இந்த ஸ்டாப் லாஸ் இந்த லெவலோட ஸ்டாப் லாஸ் இருக்கு இல்லையா, இதுவும் ஹிட் ஆகிருக்கும். அப்புறம் மார்க்கெட் கரெக்டாக இங்கே வந்து நிற்கும். சரியா, ஸோ இப்போ 2 விதமான ஸ்டாப் லாஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நல்ல பெரிய ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா, பீரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா சடனாக பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருந்த எல்லா ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா பாதி லெவலில் உள்ள ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹிட் ஆகிருக்கும். சரியா, அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆனதுனால மார்க்கெட் கீழே வந்திருக்கும். இப்போ அடுத்ததாக பாருங்கள், இந்த லெவலில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கேண்டில் வந்து விழுந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கா. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் கீழே இறங்க இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். ஓகேவா, இந்த லெவலில் போட்டிருந்த இந்த ஸ்டாப் லாஸ் வந்து அடிபடும். அதுக்கப்புறம் இதுக்கிட்ட ஏற்கனவே மேலே ஒரு லைன், இந்த லைன் இருந்துச்சு இல்லையா, இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ வரிசையாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அப்புறம் அந்தந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தாங்களோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஹிட் ஆகிட்டு வந்து கீழே வந்துடும். அதனால தான் பாருங்கள் இந்த 2 கேண்டில் மட்டும் எவ்வளோ பெரிய ஃபால் நடந்திருக்கு பாருங்கள். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மொமெண்டம்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த இடத்துல வந்து நம்ம ஓகேவா ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தீங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இது வந்து நல்ல ப்ராஃபிட். ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லா கீழே இறங்கிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அதே போல் கால் ஆப்ஷன் செல்லர் இங்கே வந்து கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த செல்லருக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்துருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் பண்ணலாம், ஓகேவா, நீங்கள் ஆஸ் ஒரு ஆப்ஷன் பையராக எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது எந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. அதாவது ஒரு இடம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, ஓகேவா, ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு இருக்கிற இடத்துலையும் அதே போல் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கிறது நடக்கும். ஓகேவா, ஸோ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், ஏன்னா ஒரு இடம் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு நம்புகிறாங்க. ஓகேவா, நீங்களும் நினைக்கிறீங்க, மற்றவங்களும் நம்புகிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பையர் வந்து இங்கே வந்து உள்ளர வருவாங்க. அதாவது இப்போது மார்க்கெட் மேலே போக போகுது, லாங் போக போகுது அப்படிங்கிறதுக்காக நிறைய கால் ஆப்ஷன் பையர் வந்து அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் கிட்ட வருவாங்க. மற்ற எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வர மாட்டாங்க. ஸோ இந்த லெவலாக இருக்கட்டும், மற்ற எந்த லெவல்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பையர் உள்ற வர மாட்டாங்க. எந்த நேரத்தில் உள்ற வருவாங்க, ஒரு இடம் வந்து சப்போர்ட்டு, ஓகேவா, இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது அப்படின்னு நம்புகிறப்போ நிறைய பேரோட நம்பிக்கைங்கிறது இங்கே இருக்கும். சரியா, ஸோ ஒவ்வொரு இந்தந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் வந்து நம்ப மாட்டாங்க மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. பட் இந்த லெவல், ஓகேவா, சரி நல்லா புரிஞ்சுங்க, இந்த லெவல் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு கரண்ட் டே வந்து இதை வந்து கம்ப்ளீட், ஓகேவா, இந்த கேப் அப் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இத்தனை வாய்ப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட நம்பிக்கை வந்து இந்த லெவலில் இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இது வந்து சப்போர்ட்டு நம்புவாங்க. ஸோ வரிசையாக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அவங்க வந்து மார்க்கெட் மேலே போகணும் லாங் எடுத்திருப்பாங்க. பட் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறப்போ, ஓகேவா, மார்க்கெட் வந்து பியரிஷ் ஆகிறப்போ இந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ஹிட் ஆகும். ஓகேவா, மார்க்கெட் இறங்க ஏன்னா நிறைய ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால அடுத்த லெவல், ஓகேவா, மார்க்கெட் இறங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து சீக்கிரம், ஓகேவா, சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹிட் ஆகி உடனே வந்து மார்க்கெட் கீழே இறங்கிடும். சரியா, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது. இந்த மாதிரி இவ்வளோ வேகமாக ஹிட் ஆகுது. இதை நீங்கள் எப்படி பண்ணியிருக்கலாம்,
ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் பார்த்துங்க. சின்னதாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள்கிட்ட 20,000 ஓகேவா, 20K ப்ராஃபிட் இருக்குன்னா 10K + 10Kன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போக போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஓகேவா. இங்கே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் மேலே போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கேண்டில் ஓகேவா, இந்த கேண்டிலில் எஸ்எல் வச்சுக்கிறீங்க, இங்கே வந்து பை பண்ணுறீங்க ஓகேவா. ஸோ பை பண்ணுறீங்க, மார்க்கெட் லாங் போக போகுதுன்னு பை பண்ணுறீங்க. எப்போ பை பண்ணுறீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ண போகிறீங்க. இப்போ 43,480 இருக்கனால 43,400 கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க ஓகேவா. கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. இதுக்கான சப்போர்ட் ஓகேவா, இதுக்கான எஸ்எல்ங்கிறது இந்த கேண்டில் வைக்கிறீங்க. அப்படி இல்லை இந்த கேண்டில் ஏதோ ஒரு கேண்டலோட லோ வச்சுக்கிறீங்க ஓகேவா. சரி, இது ஒன்று ட்ரேடில் என்ட்ரி எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கும் ஒரு ட்ரேட் எடுத்துடணும். அதாவது புட் ஆப்ஷன் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. அதோட ஸ்டாப் லாஸ் வந்து மேக்ஸிமம் இதுனா இந்த லெவல் ஓகேவா. இது ஏதாச்சும் நீங்கள் அதாவது மார்க்கெட் ஆரம்பிச்ச லெவல் ஓகேவா, இது இந்த லெவலில் வந்து சப்போர்ட்டாக வைக்கிறீங்க ஓகேவா. இந்த இடத்துல ஒரு எஸ்எல். ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து பை பண்ணியிருக்கீங்க. இங்கேயே வந்து புட் ஆப்ஷனும் பை பண்ணிருக்கீங்க ஓகேவா. சேம் புட் ஆப்ஷனும் பை பண்ணுறீங்க. அதுக்கு என்னன்னா 43,500 ஓகேவா. 43,500 புட் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க ஓகேவா. இப்போ என்ன பண்ணிட்டீங்க, ஒரே நேரத்தில் 43,400 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கீங்க. ஒரே நேரத்தில் 43,500 புட் ஆப்ஷனையும் பை பண்ணிட்டீங்க. இதுக்கு ஒரு 10K இருக்கிற மாதிரி பை பண்ணுறீங்க, இதுலேயும் ஒரு 10K இருக்கிற மாதிரி பை பண்ணிட்டீங்க ஓகேவா. ரெண்டுத்துக்கு ஸ்டாப் லாஸ் போட்டிங்க. இதுக்கு இந்த லெவல் ஸ்டாப் லாஸ், அதே போல் இதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது ஸ்டாப் லாஸ் போட்டிங்க ஓகேவா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இறங்க போகுது இல்லை ஏற போகுது அப்படின்னு இருக்கிறப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து ஏறுனுச்சுன்னா ஓகேவா, ஏறுனுச்சு உங்களுக்கு வந்து ஒரு லெவல் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னு தெரியுதுன்னா அந்த லெவலையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட புட் ஆப்ஷன் ஓகேவா, இந்த இடத்துல உங்களோட புட் ஆப்ஷனோட அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே உங்களுக்கு கால் ஆப்ஷனில் ப்ராஃபிட் கிடைக்கும் சரியா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கில் வரும். இதே சேம் திங் இப்போ மார்க்கெட் இப்போ கீழே இறங்கிடுச்சா என்ன ஆகும், உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற கால் ஆப்ஷன் ஓகேவா, இந்த கால் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்களா 43 கால் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் ஓகேவா. இதில் வந்து லாஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேவா, ஸ்மால் லாஸ் தான் இதில் வந்து. அதே நேரம் என்ன ஆகிடும்னா மார்க்கெட் நல்லா பயங்கரமாக கீழே இறங்கினதுனால என்ன ஆகிடும், இந்த 43,500 புட் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்க இல்லையா, ஸோ அதோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஓகேவா. ப்ராஃபிட் வந்து அதிகமாக வந்துடும் உங்களுக்கு ப்ராஃபிட். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும், கம்மியான லாஸ் ஆகிருக்கும், இன்னொரு இதில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் வந்து முடியும் ஓகேவா. ஸோ இதை வந்து ஆப்ஷன் செயினில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் 43,400 கால் ஆப்ஷன் ஓகேவா, 43,400 கால் ஆப்ஷன் ஆயிருக்கேன். கால் ஆப்ஷனை வந்து அந்த ஆப்ஷன் செயினை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட அந்த பிரேக் அவுட் ஆன பாயிண்ட் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க சரியா. அதாவது இந்த லெவல் பாருங்கள் கரெக்டாக நீங்கள் 220க்கு ஓகேவா, 220ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்திருப்பீங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுருப்பீங்க ஓகேவா. ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 200ன்னு வச்சுங்க ஓகேவா. 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க, அதாவது 20 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருக்கீங்க. மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட், அப்படி இல்லை கீழே இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லாஸ்ன்னு வச்சிருக்கீங்க ஓகேவா. இது முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ என்ன எடுத்துருங்க பார்த்தீங்கன்னா 43,500 புட் ஆப்ஷன் ஓகேவா. அங்கே கால் ஆப்ஷன் நம்ம வந்து பை பண்ணுறோம், இங்கே புட் ஆப்ஷன். அதே போல் 10.5 ஓகேவா. கரெக்டாக இந்த 10.5 முடிகிற டயத்தில் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம் சரியா. இங்கே வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ எந்த லெவல் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கு ஓகேவா, 150க்கு வந்து என்ட்ரி எடுக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஏதோ ஒரு லெவல் ஓகேவா. ஸோ இந்த லெவல் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் என்ன, நம்ம ஒரு 20 பாயிண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோம் ஓகேவா. 130 ஓகேவா, 130 இல்லைனா 120 இந்த ஒரு 20 பாயிண்ட் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிடறோம். சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு ட்ரிகர் ஆகிடும் ஓகேவா. இந்த மார்க்கெட் சப்போஸ் நல்லா கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா கால் ஆப்ஷனில் உள்ள ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆகிடும். 20 பாயிண்ட் வந்து அதில் நமக்கு லாஸ் ஆகிடும் ஓகேவா. 20 பாயிண்ட்டுங்கிறது 1000 ருபீஸ். நீங்கள் சப்போஸ் ஒரு லாட்டு பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10,000க்கு எவ்வளோ பை பண்ணலான்னு தெரியல சார். நீங்கள் 10,000 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2 லாட்டு பை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 2 லாட்டுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 20 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட 2000 ருபீஸ் உங்களுக்கு லாஸ் காமிக்கும் ஓகேவா. ஸோ 2 லாட்டுக்கு 2000 ருபீஸ் லாஸு. இதை இங்கே வந்து நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து பாருங்கள். சப்போஸ் இங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டீங்க, ஸ்டாப் லாஸ் இங்கேயும் வச்சிருக்கீங்க, பட் ஹிட் ஆகலை. மார்க்கெட் வந்து இங்கே நல்லா மேலே ஏறி போச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, 150லேருந்து 260 வரைக்கும் இருக்குது. நீங்கள் 260 அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்குது. நீங்கள் அவ்வளோ கூட வேணாம், இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணுறதா வச்சுக்கிட்டோம் ஓகேவா. 240 வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்போனா உங்களுக்கு 90 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் ஓகேவா. 90 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ப்ராஃபிட்டு. அப்போ இதோட இது எவ்வளோ வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9000 உங்களுக்கு ப்ராஃபிட் சரியா. 2000 லாஸ் 9000 ப்ராஃபிட்டு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் சரியா. ஸோ இந்த விஷயம் இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது அப்படின்னா ஒரே நேரத்தில் என்ன பண்ண போகிறோம், கால் ஆப்ஷனையும் பை பண்ணிக்கிறோம்,
ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வச்சுக்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷனையும் பை பண்ண போகிறோம். அதுக்கும் இங்கே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்க போகிறோம். சரியா? ஸோ இப்படி 2 இடத்துல வைக்கும்போது மார்க்கெட் ஏதாவது ஒரு இடத்துல ஹிட் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரிகர் ஆனிச்சு அப்படின்னா இது லாஸ் கம்மியாயிடும். ஆனால் மார்க்கெட் நல்லா கீழே இறங்குனுச்சு அப்படின்னா அதாவது கால் ஆப்ஷனோட லாஸ் வந்து அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். ஆனால் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? மினிமம் லாஸ் தான் அப்படின்னு இருக்கும். ஆனால் மார்க்கெட் நல்லா கீழே இறங்கிடுச்சு அப்படிங்கும்போது புட் ஆப்ஷனில் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா? அதனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ப்ராஃபிட் தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்பாங்க. இதை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணிட முடியாது. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது திரும்ப வந்து இந்த வீடியோவில் அதாவது கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்து தெளிவாக வீடியோவில் சொல்லிடுறேன் ஒவ்வொரு விஷயமும் எந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேடை எடுக்கணும், எந்த இடத்துல எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து திரும்ப கேட்குறீங்க, நான் வந்து இந்த இடத்துல பண்ணேன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போச்சுன்னா நான் இந்த இடத்துல போட்டால் எனக்கு 2 பக்கமுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எந்த இடத்துல போட்டால் நமக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு இடம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டு அப்படிங்கிறப்போ ஒன்று சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகும், இல்லைனா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ சப்போர்ட்டில் பண்ணலாம். அதே போல் ஒரு இடம் வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ்னு இருக்கும்போது மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. இது ரெசிஸ்டன்ஸ்னா ஒன்று ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப கீழே இறங்கும், அப்படி இல்லைனா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்லா மேலே போகும். ஓகேவா? ஸோ எந்த இடம் நல்ல ப்ராப்பரான சப்போர்ட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை நீங்கள் பண்ணிக்கணும். சரியா? இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு லெவலில் போயிட்டு இப்படி சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல போயிட்டு நான் 2 பக்கமே ஸ்டாப் லாஸ் போட்டேன், பிஇனி ஸ்டாப் லாஸ் போட்டேன், சிஇனி ஸ்டாப் லாஸ் போட்டேன், 2 இடத்துலையும் எனக்கு ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இது வந்து ஒர்க் ஆகுமா? மார்க்கெட் சைட்வேஸில் போகும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் உங்களுக்கு இன்னொரு இடம் காட்டுற பாருங்க. ஸோ இது ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு, அதே போல் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? பாக்ஸ் மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் எப்படி ஜிக்ஸாக்காக மேலே போயிட்டே இருக்கா. ஸோ இந்த இடம் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கால் ஆப்ஷன் என்ட்ரி. ஓகேவா? இங்கே வந்து ஒரு சிஇ என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு சிஇ என்ட்ரி எடுத்துருக்கலாம். அதே போல் உங்களுக்கு இது ஸ்டாப் லாஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து இந்த லெவல் இல்லைனா இந்த லெவல் ஏதோ ஒரு லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. அதே சேம் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா பிஇ வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருக்கணும். அதாவது கால் ஆப்ஷன் பையருக்கு நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஆப்ஷன் பையருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த லெவல். ஓகேவா? இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த கேண்டலோட மேலே. ஸோ இந்த லெவல் வந்து உங்களுக்கு புட் ஆப்ஷனுக்கான ஸ்டாப் லாஸ். ஓகேவா? இப்படி போட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டு சடனாக கீழே இறங்கும்போது என்ன ஆகும், கால் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? இந்த ஏதோ ஒரு இடத்துல வந்து இங்கே க்ளோஸ் ஆகிடும். புட் ஆப்ஷனோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே இறங்கிட்டு இருக்கும். சரியா? இது வந்து மொமெண்டம் மார்க்கெட்டுக்கு சூப்பரான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு தரும். அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கீழே இறங்கியிருக்கு. ஸோ பார்த்தா தெரியுதா மார்க்கெட் வந்து இந்த லெவல்லேருந்து. ஓகேவா? மார்க்கெட் இங்கேருந்து நல்ல ஒரு டவுன் சைடு. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும், கால் ஆப்ஷனில் மினிமமான லாஸ் வந்திருக்கும். சரியா? ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் வந்து முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறீங்க, கரெக்டான சப்போர்ட்டு கரெக்டான ரெசிஸ்டன்ஸு அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டாப் லாஸை கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டாக சப்போர்ட்னா இந்த இடத்துக்கிட்டே இந்த சப்போர்ட்டுக்கிட்டே ஸ்டாப் லாஸ் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டாப் லாஸை கொஞ்சம் இறக்கி கீழே வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.